Hello viewers, welcome to Deeps Mathematics. So இந்த வீடியோவில் மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது 2011லேருந்து 2020 வரைக்கும் கேட்கப்பட்ட LCM and HCFக்கான அடுத்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துருங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர் இஸ் 34,560. The LCM is 60 times of its GCD. Then the difference of LCM and GCD is. ஸோ தமிழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் 34,560. அதன் மீப்போமா அதாவது LCM ஆனது அதன் GCDயின் 60 மடங்கு எண்ணில் மீப்போவாவின் வித்தியாசம் காண்க. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் சரிங்களா, ஏதோ ஒரு ரெண்டு மிகை எண்களோட பெருக்கற் பலன் அதாவது ப்ராடக்ட் சரிங்களா. இப்போ x into y அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட மதிப்பு 34,560ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு ரெண்டு பாசிட்டிவ் நம்பராக பெருக்கி பார்க்கும்போது இந்த ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கிவன் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்கான மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிசிடி இருக்கு இல்லையா, ஜிசிடியை போல் 60 மடங்கு 60 டைம்ஸ் சரிங்களா, மீப்போவாவை விட 60 மடங்கு. அப்போ என்ன எடுத்துக்கணும், 60 × HCF. அதுவும் எதோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம்கான வேல்யூ இதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜிசிடி அதுக்கான வேல்யூ அவங்க என்னங்கிறது கொடுக்கல. பட் அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம்க்கும் ஜிசிடிக்கும் டிஃப்ரென்ஸ் அதாவது சப்ராக்ஷன் பார்த்தா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்சிஎம்மும் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது, ஜிசிடியும் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சாதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. எதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி சம்ஸ் நம்ம நிறையா ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருந்தோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால டக்குன்னு இது உங்களுக்கு தெரிஞ்சதாங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்கள் போயிட்டுருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பார்க்கக்கூடிய வீடியோ இதுதான் இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. அப்போ கிளாஸ் 1லேருந்து வரப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அடுத்து நீங்கள் அந்த 16th வீடியோ 17th வீடியோ வரும்போது நீங்கள் எங்களை விட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருப்பீங்க. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு கிளாஸ் நம்ம பார்க்குறோம், சரி ஓகே இதை நம்ம வாட்ச் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி சரி அப்போ அந்த கிளாஸ் 1ல் தானே எல்லா இன்ட்ரடக்ஷனும் நமக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கோங்க எப்போவுமே. ஓகே, இந்த கொஸ்டின் இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ரெகுலராக நம்ம என்னங்க எடுப்போம், LCM × HCF = x × y. இந்த ஃபார்முலா தானே நம்ம எடுப்போம். இப்போ LCM நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 60 டைம்ஸ் ஆஃப் ஜிசிடின்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஜிசிடின்னு போடலாம், HCFன்னு போடலாம், இல்லைனா ஜிசிடி இல்லைனா HCF பதிலாக அந்த இடத்துல நம்ம என்ன பிரதியிடலாம், x அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, 60 × HCF போடுவோம் இல்லையா, அந்த HCF என்னன்றது தெரியாது, அதுக்கு பதிலாக நம்ம 60 × xன்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த HCF இடத்தையும் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கான வேல்யூவும் நமக்கு தெரியாது. ஸோ LCM நம்ம என்னென்னு போட போகிறோம், 60 × x. ஓகே, HCFங்கிற இடத்துலையும் x தான். இந்த x × y நமக்கு என்ன தெரியும், 34,560 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 60x × xங்கிறது நம்ம எப்படிங்க எழுதலாம், 60x² அப்படின்னு நம்ம எழுதலாமா. ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் நம்மக்கிட்ட என்ன இருக்கும், 34,560 அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். சரி, அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 60யை இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனுக்கு மாறும் இல்லைங்களா. ஸோ 10க்கு 10 விட்டுருவோம். ஸோ 3 2s are 6, 2 டேபிளே போயிடலாம். 1 2 is 2, 1 7 2s are 14, 2 2s are 4, 1 8 2s are 16. ஸோ இங்கே 1728 இருக்கா. ஸோ 3 டேபிளில் போகலாம். 6 3s are 18 போயிடுமா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 3s are 15, மிச்சம் 2 வச்சுக்கோ, 7 3s are 21, 1 6 3s are 18. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 576. இது ஃபைனல் ஆன்சர் கிடையாதுங்க, x² தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 576. அப்போ x வேணும்னா என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போமா, 576. அப்போ இந்த 576க்கான ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், 24 × 24ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாமா. அப்போ ரூட்டை விட்டு வெளியே வரும்போது நமக்கு ஒரே ஒரு 24 மட்டும் கிடைக்கும். இப்போ என்ன கிடச்சிருக்கு, வெறும் எக்ஸுக்கான மதிப்பு தான் கிடச்சிருக்கு. வெறும் எக்ஸுங்கிறது எங்கெங்க நமக்கு கிடச்சிது, HCF மட்டும்தான் வெறும் எக்ஸுன்னு எடுத்திருந்தோம். அப்போ HCFோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 24. LCM நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், 60 × HCF அதாவது 60 × xன்னு எடுத்திருந்தோமா. அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக 24 போட்டோம்னா இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1440 அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, இப்போ LCM 1440 கிடச்சிருச்சு, HCF 24ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, டிஃப்ரென்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ 1440க்கும்
24க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1416 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான பதில். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். The product of two numbers is 4107 and the HCF is 37. The larger number is. இரண்டு எண்களின் பெருக்கற் பலன் 4107, அவற்றின் மீப்போவா 37 எனில் அந்த எண்களில் பெரிய எண் என்ன? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை வந்து ப்ராடக்ட் பண்ணுறப்ப, அதாவது பெருக்கிறப்ப 4107 வருது. எப்பயும் போல தாங்க எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறது என்னென்னு எடுத்துக்கப்புறம் 4107 எடுத்துக்கப்புறம். HCF மீப்போவா என்ன கொடுத்துட்டாங்க? 37 கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இவங்க என்னங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கினப்ப உங்களுக்கு இது கிடச்சிதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர், இதை தான் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, 8ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை பெருக்கினப்போ உங்களுக்கு 8 கிடைக்குதுன்றப்ப நமக்கு என்ன தோணும்? 4 2 சரி 8ன்னு எடுப்போம். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய்ங்கிறதுல 4 × 2 இருக்குது. இதில் எது பெருசுன்னு கேட்டால் எது சொல்லுவீங்க? 4ன்னு சொல்லுவீங்களா? ஸோ அதை தான் கேட்டிருக்காங்க. இந்த 4107 ஏதோ ஒரு ரெண்டு நம்பரை கொண்டு நம்ம பெருக்கியிருக்கோம். அந்த ஏதோ ஒரு ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர், இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். இதெல்லாம் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எக்ஸ் இன்ட்டு ஒய்லேருந்துங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்மள்ட்ட என்ன கொடுத்துட்டாங்க? மீப்போவா, அதாவது HCF வந்து 37ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இது என்ன அர்த்தம்? அந்த ரெண்டு நம்பருக்கும் காமனான ஒரு நம்பருங்கிறது தெளிவாகவே தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ 37 ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 நம்பரையும் 3 கூட பெருக்கி பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கணும்? 4107ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கணும். அப்படி இல்லையா, இது 4 நம்பரை நான் எப்படிங்க பெருக்கிறது? இந்த மாதிரி 111ங்கிறது ரெண்டாவது இருந்துச்சுன்னா ஓகே, நான் வரிசையாக பெருக்கிக்கிட்டே வரும்போது லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ நான் பெருக்கிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற சந்தேகம் வந்தாலும் இந்த இடத்த நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் 37ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு நம்பர் தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அப்படியே அலேக்காக கொண்டு வந்து கீழே தள்ளி விட்ருங்க. என்ன பண்ணலாம்? 37ஆல் அடித்து கொடுங்க. 137 is 37 போட்டிங்கன்னா அந்த 41க்கு 37 கிடைக்கும். அப்போ 137 is 37, மிச்சம் எவ்வளோங்க? 38 39 40 41 சொல்லிட்டு 4 வரும். அப்போ 40 இருக்கா இங்கே? அப்போ ஒன்ஸ் அகேன் வந்து 137 is 37னா மிச்சம் 3 இருக்கும். அப்போ ஒன்ஸ் அகேன் 137 is 37. அப்போ எக்ஸுக்கான மதிப்பு என்ன கிடச்சிருச்சு? 111. அப்போ ஒரு நம்பர் 37ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம், இன்னொரு நம்பர் 111 நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 37 கூட நீங்கள் எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா எப்போ 4107 கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இல்லைனா டிவைட் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கிடச்சிரும் நமக்கு. அப்போது இந்த ரெண்டு நம்பரில் எதுங்க பிக்கஸ்ட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 111 தான் பெரிய நம்பர். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள். Third question, 3 numbers are in the ratio 2:3:4 and the HCF is 10. The numbers are என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோவில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பருக்கும் பொதுவான HCF வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆக்சுவல் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரேஷியோவில் இருந்தாலே நம்ம வெளியே எடுக்கும்போது எப்படிங்க எடுப்போம்? 2x, 3x, 4xன்னு எடுப்போம். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம மாடல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து பொதுவானது அப்படிங்கிறனால என்ன பண்ணுவோம்? இங்கே பொதுவாக இருக்கக்கூடிய எக்ஸில் இந்த 10 தான் பிரதியிடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய மாடலில் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயும் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாலும் இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 2x, 3x, 4xன்னு இருக்குது. இது எல்லாத்துலேயுமே காமன் டேர்ம் எக்ஸு. அதே போல் HCFங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான நம்பர் தான். இப்போ உங்ககிட்ட வந்து 3 நம்பர்ஸ் இருக்குன்னா HCF எடுக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ 40, 50, 60னே வச்சுக்கோங்க. அப்போ 10க்கு HCF எடுக்கிறீங்க. ஓகேவா? அப்போ இங்கே வந்து 4, 5, 6ன்னு வந்துடும். இதுக்கு மேலே நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ HCFோட ஃபைனல் ஆன்சர் 10. அப்போ இந்த 3 நம்பருக்குமே இது காமனான நம்பர் தான். ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? அந்த எக்ஸுங்கிற இடத்துல 10 போட்டோம்னா 2 × 10 20, 3 × 10 30, 4 × 10 40. அப்போ இதோட நம்பர் என்ன கிடைக்கிது? 20, 30, 40. அவ்வளோதான். ஸோ எக்ஸாக்டாக அதே ஆர்டரில் தான் நம்ம ஆன்சரை பிக் பண்ணணும். இங்கே 30, 20, 40 அதே நம்பர்ஸ் தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பிக் பண்ணக்கூடாது. நமக்கு என்ன கிடைச்சதோ அதே ஆர்டரில் தான் நம்ம பிக் பண்ணி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th சம் வந்து பார்த்தலாம். தி எல்சிஎம் ஆஃப் 2 numbers is 495 and their HCF is 5 if the sum of the numbers is 100 and their differences. இரு எண்களுக்குரிய மீச்சிறு மதிப்பு 495, மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு மதிப்பு 5, இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் 80. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது, அதாவது மீச்சிடு மதிப்பு பார்க்கும்போது மதிப்பு வந்து 495ன்னு வந்து கிடைக்குதுங்க. HCF வந்து பார்க்கும்போது 5 கிடைக்குது. சரிங்களா?
அதாவது தமிழில் மீப்பெரு மதிப்பு. எல்சிஎம் எடுக்கும்போது 495 வந்திருக்கு, ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது 5 வந்திருக்கு. ஏதோ ஒரு 2 நம்பருங்கிறப்ப நம்ம இப்படி தான் எக்ஸ் கமா ஒய் இப்படி தானே நம்ம வந்து டினோட் பண்ணியிருப்போம். சரி, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது மதிப்பு 100ன்னு கிடைக்குது. அப்போ அது ரெண்டும் கழித்து பார்த்தா மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அந்த 2 நம்பர் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கழித்து பார்க்க முடியும். சரி, அந்த 2 நம்பரை கூட்டி பார்க்குறப்ப, அதாவது சம்மிங் பண்ணுறப்ப என்ன கிடச்சிது, 100ன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம இந்த 100ஐ எப்படிலாம் பிரிக்கலாங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 50 + 50னாலும் 100 தான், 45 + 55னாலும் 100 தான். நமக்கு வந்து கழிக்க வேலை செய்யணும் இல்லைங்களா? அப்போ பெரிய நம்பரை முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ 80 + 20னாலும் 100 தான். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளால் 100 அப்படிங்கிறத பிரித்து இந்த 2 நம்பர் தான் ஆட் பண்ணும்போது 100 கிடச்சிச்சு. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து கிடச்சிருங்கிறத காட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் கொடுத்துட்டாங்க, நம்ம எடுத்துக்கக்கூடிய 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தால் 495 கிடைக்கணும், ஹெச்சிஎஃப் எடுத்தால் 5 கிடைக்கணும். ஸோ இதுதான் கான்செப்ட். அந்த வகையில் நமக்கு எந்த நம்பருக்கு இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 55, 45க்கு தான் இது எல்லாமே அப்ளிகபிள் ஆகுது. இப்போ எல்சிஎம் எடுத்து பார்ப்போம். 5 இருக்கா, அப்போ 11 வந்துடுது, இங்கே 9 வரும். ஸோ ஹெச்சிஎஃப் வந்து இதுக்கு மேலே எல்சிஎம் எடுக்கலாம் தான் சொன்னேன், பட் ஹெச்சிஎஃப்பையும் பாருங்களேன், இதே இதில் பார்த்துருவோம். இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து வேறு டேபிள் வந்துடுது. இப்போ ஹெச்சிஎஃப் வந்து 5ங்கிறது கரெக்டாக வந்துடுது. எல்சிஎம் எடுக்கணும்னா 11 போடுவோம், 1 செகண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், 9 போட்டுருவோம். 5 9 சார் 45, 45 11 கூட மல்டிபிள் பண்ணுறீங்கன்னா 495 தான் கிடைக்கும். ஸோ அப்போ எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்ததுக்கப்புறம் தாங்க நம்மளால் சம்மே வந்து எக்ஸாக்டாக ப்ரொசீட் பண்ண முடியும். சரி, இப்போ எல்சிஎம்மும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, ஹெச்சிஎஃப்பும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அந்த 2 நம்பரை ஆட் பண்ணாலும் 100 தான் கிடைக்கும். அதாவது 55யும் 45யும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 100 தான் கிடைக்கும். இப்போது அந்த நம்பரை என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்குது, 10 கிடைக்குது. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். எங்கே இந்த 10 கொண்டு வரதுக்காங்க இவ்வளோ ஸ்டெப்னா வேறு வழி இல்லை. எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு தானே நம்ம வந்து இது கரெக்டு தாங்கிறதுக்கு நம்ம போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ அடுத்தது 5th சம் என்னன்னு பாருங்கள். தி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers are 45 and 3 respectively. Their sum is 24. What is their difference? இரு எண்களின் மீச்சிமா மற்றும் மீப்போவா முறையே 45, 3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசத்தை காண்க. எக்ஸாக்டாக அதே தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 45 கிடைக்குது, ஹெச்சிஎஃப் எடுக்கும்போது 3 கிடைக்குது, அது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 24 கிடைக்குது. அப்போ அது ரெண்டையும் கழித்து பார்த்தா என்ன கிடைக்கும், அதே தாங்க. மீச்சிமா 45, மீப்போவா 3 கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 2 நம்பர், அந்த 2 நம்பர் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, மீச்சிமா எடுத்தால் இது, மீப்போவா எடுத்தால் இதுன்ட்டு. அந்த 2 நம்பரை கூட்டினா 24, அதுக்கு கழித்து பார்த்தா என்ன ஆன்சர் கிடைக்கும், இதை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நம்பர்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15ம் 9ம் இது ரெண்டுக்கும் ஃபஸ்ட் வந்து ஹெச்சிஎஃப் எடுப்போம். 3 டேபிளில் போயிடலாம். 5, 3ன்னு வரும். ஹெச்சிஎஃப் வந்து என்ன கிடச்சிருச்சு, 3 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுங்களா. ஸோ அடுத்தது 5, ஸோ மறுபடியும் 3. அப்போ 3 5 15, 15 3 சார் என்ன கிடைக்கிது, 45. 45 கிடச்சிருச்சா, எல்சிஎம் 45 கிடச்சிது, ஹெச்சிஎஃப் 3 கிடச்சிது. அப்போ என்ன பார்த்தோம், 15, 9 இது ரெண்டையும் கூட்டினா மதிப்பு 24 கிடைக்குது. அப்போ இந்த 15யும் 9யும் கழிச்சா நமக்கு 6 கிடைக்குது. அப்போ கழிக்கிறதுக்கான மதிப்பு தானே கேட்டிருந்தாங்க, டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் 6. நெக்ஸ்ட் 6th சம் போயிடலாம். Question பாருங்கள். The sum of 2 numbers is 2000 and their LCM is 21,879. Find the numbers. இரு எண்களின் கூடுதல், ஏதோ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது கூடுதல் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 2000. அதோட எல்சிஎம் மீப்போமா என்ன கிடைக்குது, 21,879. அப்போ அந்த நம்பர்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 4 ஆப்ஷனையும் என்னங்க பண்ணுவோம், ஆட் பண்ணி பார்ப்போமா. ஆட் பண்ணி பார்த்தா 2000 எங்கே கிடைக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் 2000 தான் கிடைக்குது, இதுலேயும் 2000 தான் வருது. இதை ஆட் பண்ணாலும் 2000 தான், இதை ஆட் பண்ணாலும் 2000 தான். என்னடா இது எல்லா பக்கமும் ஆப் வச்சிங்கன்னா என்ன தான் பண்ணுறதுன்னா, அப்போ எல்சிஎம்னா என்ன அர்த்தம், அந்த 2 நம்பர்ஸையும் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னங்க வந்துடும், இந்த நம்பர் வந்து கிடைக்கும். அப்போ எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 21,879 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1989யும் 11யும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 21,879 கிடைக்குது. ஸோ நான் அந்த அடுத்த ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 1989 ஒன் செகண்ட் 1989. ஸோ 11 கூட தானே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 9 8 16னா இங்கே 17, இங்கே என்னங்க வந்துடும் 18, 9 10 11னா 2, 21,879 கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். அப்போ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினுக்கு சரியானது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து போயிடலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா
இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு எது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிசிடி இருக்குது, எல்சிஎம் இருக்குது. இப்போ ஒரு 2 நம்பரை எடுத்துகிட்டு ஹச்சிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிங்கன்னா ரெண்டுமே எப்போவுமே நமக்கு ஈக்குவலாக கிடைக்கவே கிடைக்காது. இப்போ எல்சிஎம்மும் 4, ஹச்சிஎஃப்பும் 4ங்கிறது என்றைக்குமே நமக்கு கிடைக்காது. அப்போ இது என்னதுங்க? ஃபஸ்ட்டு ரிலேஷன் தப்பானது. ஓகேவா? சரி, அடுத்தது வந்து எப்போவுமே 2 நம்பர் எடுக்கும்போது நமக்கு ஜிசிடி பெரிய வேல்யூவாக இருக்குமா, எல்சிஎம் பெரிய வேல்யூவாக இருக்குமா? எக்ஸாக்டாக நமக்கு எல்சிஎம் தான் கண்டிப்பாக பெரிய வேல்யூவாக இருக்கும். எக்ஸாக்டாக பெரிய வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். பட் என்ன வந்துடும், அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்ற இந்த டேஷ் வந்து நமக்கு வராது. ஒன்று கிரேட்டர் தென் இல்லைனா லெஸ் தென், இவ்வளோ தான். ஓகேங்களா? அப்போ அதுபடி பார்க்கும்போது நமக்கு எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடியை விட எப்போவுமே எல்சிஎம் தான் கிரேட்டர் தானாக இருக்கும். அவ்வளோதான், ஃபைனல் முடிஞ்சிருச்சு. அப்போ 4th ஒன் மட்டும்தான் நமக்கு சரியான பதில். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே தாங்க. என்னங்க, அங்கே இங்கிலீஷில் இருக்குது, இங்கே தமிழில் இருக்குது, அவ்வளோதான். ஹச்சிசிஎஃப்னா தமிழில் என்ன, எல்சிஎம்னா தமிழில் என்ன, அது மட்டும்தான் இருக்கும். மற்றபடி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரே இது தான். ஸோ 4வது மட்டும்தான் நமக்கு எக்ஸாக்டாக சரியானது. ஸோ அடுத்த கணக்கு வந்து போயிடலாம். ஸோ இன்றைக்கான 8th சம். LCM of 3 different numbers is 120. Which of the following cannot be their HCF? ஸோ இந்த சம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோங்க. இது வந்து ஆல்ரெடி ரொம்பவே ரிப்பீட்டட் சம் தான். இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, தி சம் ஆஃப் 2 numbers is 216 and their HCF is 27. தி numbers are. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ஏதோ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 216 வந்து கிடைக்குது. அதுக்கான ஹச்சிஎஃப் வந்து என்னங்க கிடைக்குது, 27 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது எண்களின் கூடுதல் 216 மற்றும் அதன் மீப்போவா 27 எனில் அந்த எண்கள் வந்து என்ன? ஸோ எக்ஸாக்டாக அந்த எந்த 2 நம்பரை ஆட் பண்ணப்போ நமக்கு இந்த கண்டிஷன் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை வந்து யோசித்தாலே நமக்கு இந்த சம் வந்து பார்த்த உடனே நம்ம வந்து சொல்லிடலாங்க. ஸோ ஹச்சிஎஃப் வந்து 27ங்கிறப்ப அந்த 2 நம்பர்லேயுமே கண்டிப்பாக நம்மக்கிட்ட என்ன இருக்கும், 27ங்கிறது கண்டிப்பாக அடங்கியிருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப 27ங்கிறது எடுத்தோடனே ஒரு ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏல தான் நமக்கு இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே டிக் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு ப்ரொசீஜர் வைஸ் சொல்லிடுங்க, ஒருவேளை இது இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணி பாருங்கள் எந்த இதில் 216 வருதுன்னு. ஸோ இந்த ஸ்டெப்பில் மட்டும் 216 ஆட் பண்ணால் வராது, மிச்சம் 3யுமே ஆட் பண்ணிங்கன்னா 216 தான் வரும். சரி, ஃபர்தராக இதுக்கு மேலே என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 27,189ன்னு போடுங்க. சரிங்களா? போட்டிங்கன்னா இப்போ ஹச்சிஎஃப் வந்து எடுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 27ங்கிற டேபிள் நீங்கள் போனாலும் ஓகே தான், இல்லை 3 வந்தாலும் ஓகே தான். இப்போ 3 டேபிள்னா 9 3s are 27, 6 3s are 18, 3 3s are 9. ஸோ வந்து 9 டேபிள் போயிடும். 1 9 is 9. நீங்கள் என்னங்க கிடைக்கும், 7 9s are 63. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஹச்சிஎஃப் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்போ 9 × 3ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 27. ஸோ அப்போது இந்த நம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு ஹச்சிஎஃப் எடுத்து பார்க்குறப்ப என்ன கிடச்சிது, 27 வந்து கிடச்சிது. ஆட் பண்ணும்போது 216 கிடச்சிச்சு, ஹச்சிஎஃப் எடுக்கும்போது 27 கிடச்சிது. இதே இந்த 2 நம்பருக்கு ப்ரொசீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் வந்து இதே வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து இருக்கக்கூடிய 27ங்கிறது ஸ்ட்ரைட்டாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறனால இதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அதை வச்சு என்னாலலாம் கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்து இது கரெக்டு தானாங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஸோ கொஷின் வந்து பாருங்கள், HCF of 2 numbers is 8. Which one of the following can never be their LCM? இரு எண்களின் மீப்போவா 8 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அந்த எண்களின் மீப்போமாக இருக்க இயலாது? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு 2 நம்பருக்கு ஹச்சிஎஃப் எடுக்கும்போது என்னங்க கிடச்சிருக்கு, 8. அதாவது மீப்போவா எடுத்து பார்க்கும்போது அங்கே 8ங்கிறது கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ்க்கான எல்சிஎம்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதாவது மீப்போமாவா இருக்கிறதுக்கு இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எப்படிங்க, நம்பரே தெரியாமல் ஹச்சிஎஃப் எடுத்தாச்சு சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம எல்சிஎம் எப்படிங்க இது வராது நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 8. அப்போ ஆப்ஷனை பாருங்கள், 24 48 56 60. ஹச்சிஎஃப் என்ன சொன்னாங்க, 8. ஓகேவா? 8 வந்து 8th டேபிளில் 8 வரும், 24 வரும், 48 வரும், 56 வரும். பட் என்ன வராது, 60ங்கிறது வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ கண்டிப்பாக நமக்கு எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 60. ரொம்ப சின்ன ட்ரிக் தான். எல்லாமே 8 டேபிள், 60 மட்டும் 8th டேபிள் கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சரிங்களா? சின்ன லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே சில சம்ஸ் எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். அதே போல் தான் இந்த லாஸ்ட்டு சம்முமே. ஹெச்சிஎஃப் 27ங்கிறது அந்த ஆப்ஷனில் இருக்கா, அப்போ கண்டிப்பாக இது தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சின்ன லாஜிக் தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சம் பார்த்தோம் இல்லையா, பல தடவை இந்த இடத்துல நம்ம ரிப்பீட்டடாக பார்க்க முடியும் நம்மளால். வரிசையாக பாருங்கள் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குங்கிறத மட்டும் நீங்களே பாருங்கள். ஸோ 1 time
இங்கே பாருங்கள் ரெண்டாவது தடவை. ஸோ அதே சம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தி HCF ஆஃப் 2 numbers is 8. which one of the following can never be their LCM? ஆப்ஷன் கூட மாறாமல் அதே தான் நமக்கு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் மூணாவது தடவையும் என்ன தான் வந்திருக்கு? அதே தான் வந்திருக்கு. HCF ஆஃப் 2 numbers is 8. which one of the following can never be their LCM? ஸோ ஆப்ஷன் கூட மாறாமல் அதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 3 தடவை கண்டினியூவாக ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். தி சம் ஆஃப் 2 numbers is 45. Their difference is 1/9 of their sum. Their LCM is. ஸோ தமிழில் பார்த்துருங்க. இரு எண்களின் கூட்டுத்தொகை 45. அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும் எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு என்ன? ஏதோ ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு? 45ன்னு கிடைக்கிது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க? வேறுபாடு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன கிடைக்கிது? 1/9. அந்த சம்லேருந்து எவ்வளோ கிடைக்கிது? 1/9ன்னு வருது. அப்போ அதுக்கான எல்சிஎம் மீப்போமா வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஒரு ஈக்குவேஷன் டைப்பில் தாங்க நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணால் 45 அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா? ஸோ அப்போ x + y = என்னது? 45. அடுத்து என்ன சொன்னாங்க? இது ரெண்டையும் கழித்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது என்ன கிடைக்குதுன்னு சொன்னாங்க? 1/9 ஆஃப் x + y. அதோட கூட்டுத்தொகையோட மடங்கு 1/9க்கான மடங்குன்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ இந்த x + yக்கு பதிலாக நம்மளால் என்ன பிரதியிட முடியும்? 45ன்னு பிரதியிட முடியுமா? x + yங்கிறது 45 தானே எடுத்துருந்தோம். அப்போ 19 is 9, 5 9s are 45. அப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது? 5 அப்படிங்கிறது கிடைக்கிது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்னங்க பண்ணலாம்? இது ரெண்டையுமே வந்து அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 1யும் 2யும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்னங்க கிடைக்கும்? அன்லைக் டேர்ம்ஸ் வந்து நமக்கு போயிடும். அதாவது +y -y இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 1 - 1ங்கிறது என்னங்க வரும்? 0 தானே. ஸோ அதே போல் தான் y - yங்கிறது என்ன ஆயிடுது? 0ன்னு சொல்லிட்டு நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ இந்த x + xங்கிறது என்ன கிடைக்கும் நமக்கு? 2x அப்படிங்கிறது கிடைக்கும். 45 5யும் கூட்டினீங்க அப்படின்னா 50ன்னு கிடைக்கும். சரி, அப்போ x = இந்த 50. இந்த 2 வந்து என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் கொண்டு வந்தால் டிவிஷனில் வரும். ஸோ 1 2 is to 25 2s are 50. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 25ன்னு கிடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் பிரதியிட்டு ஒய்யோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாமா? சரி, முதல் ஈக்குவேஷனே எடுத்துக்குவோம். x + y = 45ன்னு எடுத்தோம். எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 25. அந்த +25 இந்த பக்கம் வரும்போது -25ன்னு வருமா? அப்போ 45ல் 25 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20. அப்போ எக்ஸோட மதிப்பு 25ன்னு கிடச்சிச்சு. ஒய்யோட மதிப்பு 20ன்னு கிடைக்கிது. இது ரெண்டுத்துக்கும் என்னங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க? எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 நம்பர் என்னங்கிறது நம்மள்ட்ட கேட்கல. அதுக்கான எல்சிஎம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 25க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 5னா 5 5s are 25, 4 5s are 20. ஸோ 5 போடுங்க. 1 5 is 5, 4 அப்படியே வரும். ஸோ 4 போட்டிங்கன்னா 1,1. ஸோ 5 5s are 25, 25 × 4 என்னங்க கிடைக்குது? 100. ஸோ எல்சிஎம் வந்து என்ன கிடைக்குது? மதிப்பு 100 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான 10 சம்ஸ் வந்து நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.